அந்த காலத்து ஜோக் ஒன்று சொல்லுவா, ஃபுட்பால் பற்றி ஒன்றுமே தெரியாத அந்த காலத்து சமஸ்தான அதிபதி ராஜா ஒருத்தனை கூட்டின்னு போயிட்டாலாம். அப்போ வந்து ஃபுல்லாக சுதந்திரம் கிடைக்கல, பிரிட்டிஷ்காரன் வந்துவிட்டான், அவனோட கேம்ஸ் எல்லாம் இங்கே வந்துடுத்து. சமஸ்தான அதிபதிலாம் இருந்தா அப்போ அவன் பிஏ மந்திரி கூட வந்திருக்கான், இந்த சீஃப் கெஸ்ட்டாக கூப்பிட்டுருக்கான். அவனுக்கு அது என்னன்னு தெரியாது இந்த விளையாட்டு. அங்கே ஒரு பந்தை இங்கே இந்த அடிக்கிறான், அங்கே அடிக்கிறான், இவன் ஓடுறான். மந்திரி கூப்பிட்டானா, எத்தனை பேர் இருக்கான் தலையெண்ணு, ஆளுக்கு ஒரு பந்து வாங்கி கூட, தேவையில்லாமல் எதுக்கு ஓடின்னு இருக்கா வாழலான்னு கேட்டானா. அந்த கேமே அவனுக்கு புரியல. ஆளுக்கு ஒரு பந்து வாங்கி கொடுத்துட சண்டை போட மாட்டான்னு நினச்சிட்டு இருக்கான். இந்த வாழ்க்கை பூரா லீலை, வெறும் விளையாட்டு. தீக்குள் விரலை வைத்தால் நந்தலாலா, உன்னை தீண்டும் இன்பம் தோன்றுதடா நந்தலாலா. காயிலே புளிப்பதென்ன நந்தலாலா, கனியிலே இனிப்பதென்ன நந்தலாலா, நோயிலே படுப்பதென்ன நந்தலாலா. பாரதியார் உடம்பு சரியில்லை போத்தின்னு படுத்துன்னு இருக்கார். ஹே கிருஷ்ணா, நீ என்ன உள்ளுக்குள்ள தவிக்கிறே அப்படிங்கிறார். ஒரு ஞானியோட பார்வை என்ன? இந்த மாதிரி வந்துடுத்துன்னா தான் தனதுங்கிறது அத்து போயிடும். அகங்காரமும் சுயநலமும் இல்லைன்னு விட்டா ஒருத்தரும் ஞான நிலைமைக்கு போயாச்சுன்னு அர்த்தம்.